ஒரு பொருளின் விலை முதலில் 20% அதிகரிக்கப்பட்டு பின்னர் 25% குறைக்கப்படுகிறது எனில் சதவீத மாற்றம் என்னன்னு கேட்டுருக்காங்க. சரிங்களா? இந்த கணக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்க போனால் பாருங்கள். அதாவது முதல்ல அதிகரிக்கப்படுது, அப்புறம் குறைக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதில் வந்து 2 விதமாக சொல்கிறாங்க இல்லையா? அப்போது நான் வந்து எக்ஸ்ன்னு ஒன்று எடுத்துக்கிறேன், ஒய்ன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதை எடுத்துக்கிட்டு இங்கே அதிகரிக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா 20%. அப்போ அதிகரிக்குதுன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளஸ் போட்டுங்க எல்லா கணக்கிலும். சரிங்களா? அதே போல் குறைக்கப்படுதுன்னா என்ன பண்ணுறீங்க, மைனஸ் போட்டுங்க. அவ்வளோதான். இது மட்டும் பண்ணிங்கன்னா இந்த கணக்கு போட்டுடலாம். கவனிங்க. இப்போது 20% ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க, 20% அதிகரிக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ப்ளஸ் 20. சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க, பின்னர் 25% குறைக்கப்படுது. அப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் 25 தானே. ஓகே. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க, இந்த சிம்பிள் இருக்கு இல்லையா, குறிகள் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்குல்ல, இது ரெண்டையும் என்ன பண்ணுறீங்க, பெருக்குங்க. குறிகளை மட்டும் பெருக்குங்க. என்ன வரும், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு மைனஸ்னு வந்துடுமா. அடுத்து என்ன பண்ணால் இது எக்ஸையும் ஒய்யும் பெருக்கிங்க. என்னென்ன இருக்குது, 20 × 25 கீழே 100%ங்கிறதுனால 100 போட்டுருங்க. சரிங்களா? அடுத்து பாருங்கள், ப்ளஸ் 20ல் மைனஸ் 25 கழிச்சு என்னென்னு வரும், மைனஸ் 5ன்னு வந்துடுமா. பெரிய குறிக்குள்ள சிம்பிளை போட்டுடலாம். அடுத்து மைனஸ் இங்கே எப்படி அடிக்கலாம், ஒரு 25 4 25 100ங்களா. மறுபடியும் அடித்தோம்னா ஐனா 20. அப்போ மைனஸ் அங்கே என்ன மீறுது, 5ன்னு இருக்குது. அப்போது -5 கூட்டும்போது என்னென்னு வந்துடும், -10ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதுதான் இதோட ஆன்சரு. அப்போ மைனஸில் ஆன்சர் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்னா 10% நஷ்டம். சரிங்களா? இதில் சதவீதம் வந்து என்ன, 10% நஷ்டம். ஒருவேளை ப்ளஸில் ஆன்சர் வந்துன்னு வச்சிங்களா, என்ன அர்த்தம், லாபம்னு அர்த்தம். ஓகே. இந்த கணக்குக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 10% நஷ்டம் தான். புரியுதா? தேங்க்யூ.